ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல திரு அவதார படலத்துல 8வது பாடல் பார்க்க போறோம். வானவர் அம்முறை வழங்க மாமதி தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான் ஆனவர்தமை கரமமைத்து அங்கு ஐயனை தான்முகம் நோக்கியே சாற்றல் மேயினான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வானவர் அம்முறை வழங்க, தேவர்கள் அவ்வாறு முறைமை செய்ய, மாமதி தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான், மிக பெரிய அழகு பொருந்திய நிலவை கொண்டுள்ள தரித்துள்ள சிவபெருமான் தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான், தேன் உகுக்கக்கூடிய தேன் சொட்டக்கூடிய பூவிதழ்களால் அமைந்த பூமாலையை அணிந்துள்ள ஜடாமுடியா தரித்த சிவபெருமான் ஆனவர்தமை கரம் அமைத்து அவரை இரு கைகளும் கூப்பி வணங்கி அங்கு ஐயனை தான்முகம் நோக்கியே இவர்கள் எல்லோரும் பிரம்மாவை நோக்கி சாற்றல் மேயினான் சொல்லத் தொடங்கினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம கம்பராமாயணத்துல 187வது பாடல், நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. வடவரை குடுமியின் நடுவன் மாசரு சுடர்மணி மண்டபம் துண்ணி நான்முக கடவுளை அடிதொழுது அமரகண்டகர் இடிநிகர் வினயமது இயம்பினான் அரோ அப்படிங்கிற இந்த பாடலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த பாடலோட நீட்சி தான் இந்த மிகைப்பாடல். அதாவது என்னன்னா, நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, சிவபெருமான்கிட்ட போவாங்க முதல்ல தேவர்கள். அங்க சிவபெருமான் வந்து இப்போ நான் அரக்கர்களை நான் அடிகிலேன் அப்படின்னு சொல்லுவார்ல, நான் இனிமே கொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து எல்லோரும் மேருமலைக்கு வந்து அதனுடைய நடுப்பகுதியில பிரம்மாவை சந்திச்சு பிரம்மாவிடம் தேவர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு அந்த இடத்துக்கு காட்சி கொடுப்பார், தோன்றுவார் அங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த 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 அதன் அடிப்படையில இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் தேவர்கள்லாம் அரக்கர் செய்யக்கூடிய கொடுமைகள் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மிகை பாடல். இதுல வானவர் அம்முறை வழங்க, அதுல அம்முனாலே அழகுன்னு அர்த்தம், தகுதி வாய்ந்த, அவங்க வந்து எப்படி வணக்கம் தெரிவிக்க வேண்டுமோ அந்த முறைப்படி அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல சிவன் அப்படின்னு நேரடியாக சொல்லாம எப்பேற்பட்ட அடை கொடுக்கறாங்கன்னா, மாமதி தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான். மாமதி பிறைசூடன், சிவனுக்கு இன்னொரு பேரு, ஏன்னா பிறை நிலாவை ஜடாமுடியில் தரித்தவன், அதனால மாமதி தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான். எப்பேற்பட்ட மாலையை அணிந்துள்ளான் அப்படின்னா, தேனுறும் இதழியம் தெரியல் அப்படின்னா பூமாலை அப்படின்னு அர்த்தம். அதாவது தெரியல் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பொருள். அதை தவிர்த்து பூமாலை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. புறநானூற்று பாடல் 29வது செய்யுள், அதுல புனைவினை பொலிந்த புலனருந்தெரியல் அப்படின்னு வரும். அந்த இடத்துலயும் பூமாலை அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பூமாலையை அணிந்த சிவபெருமான் அப்படின்னா, தேன் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய பூவிதழ்களால் அமைந்த பூமாலை அப்படின்னு கொள்ளணும். அப்படி சிவன். அப்புறம் அங்கு ஐயனை தான்முகம் நோக்கி, அவங்க நேரா வந்து தேவர்கள் என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, சாற்றல் மேயினான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், அதுல சாத்துதல், மாலை சாற்றுதல் அப்படின்னாலும் சரி, கதவை சாத்து ஜன்னலை சாத்து அப்படின்னு சொன்னாலும் சரி, அது வந்து இணைத்தல் அப்படிங்கிற பொருள். அதனாலதான் நம்ம ஒருவர் இன்னொருவருடன் பேசுதல் அப்படிங்கறது கருத்தை தெரிவிப்பதன் மூலமாக இணக்கமாக ஆகுதல் அப்படிங்கிற பொருள்னாலதான் பறைசாற்றுதல் அப்படிங்கிறது சொல்லுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. அந்த மாதிரி இங்க சாற்றல் மேயினான் அப்படின்னா சொல்லத் தொடங்கினான் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வானவர் அம்முறை வழங்க மாமதி தேனுறும் இதழியம் தெரியல் வேணியான் ஆனவர்தமை கரமமைத்து அங்கு ஐயனை தான்முகம் நோக்கியே சாற்றல் மேயினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம்
லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.